எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் 3 டேஸாவே ஒரு ஹியூஜ் கேப் அப் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் 3 டேஸாவே கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 டேஸாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கேப் ஃபில்லிங்கும் இருக்குது, அதே நேரம் ரெசிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. ஸோ பேங்கிங் செக்டாரில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணது வந்து இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனதுன்னே பேங்க் நிஃப்டியில் தான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்தது. பட் ரெண்டுமே வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்டில் கட் பண்ணியிருந்தோம். அதை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து லாஸ்ட் ஒரு 3 டேஸாகவே இந்த ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் ரன் ஆச்சு. இதில் பிரேக் அவுட் ஆகவும் மார்னிங் வந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் தான், ஒரு 30 பாயிண்ட் தான் இருக்கும், 30-35 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும். 52,160 159 இந்த ஜோனில் இருக்கும்போது போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஃபால் ஆகும் அப்படின்ட்டு. நான் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 52,048 வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஃபால் ஆயிருந்தது ஃபஸ்ட்டு இதில். அதே போல் செகண்ட் டைம் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சேனல் ஃபார்மேஷன் மாதிரி இருந்தது. ஸோ இதனுடைய ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது அகெயின் ஒரு அப்டேஷன் வந்து போஸ்ட் பண்ணேன். 52,350 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸ்டில் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. சப்போர்ட்டுங்கிறது 52,260 இருக்கும். ஃபஸ்ட் சப்போர்ட்டு 52,300 52,260 தான் இருக்கும்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு டிபிகே மெத்தட் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். செகண்ட் வந்து எக்ஸாக்டாக 52,300 52,260 வரைக்கும் இது ஃபால் ஆகும். ஸோ நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாக்ட் லோ 52,265 தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட்டு ஒரு 5 பாயிண்ட் தான் மிஸ்ஸு. இதுதான் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணது. அண்ட் இது வந்து என்னுடைய ட்ரேடு நான் இதில் எடுத்திருந்தேன். அரௌண்ட் வந்து ஒரு 7,000 ப்ராஃபிட். தட்ஸ் ஆல். அதே போல் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் 3 டேஸாகவும் கன்சால்டேஷன் தான் இருக்குது. இதை நம்ம டேயில் பார்த்தோம்னா அந்தளவுக்கு கிளியராக புரியாது. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இன்னுமே நமக்கு கிளியராக புரியும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பாருங்கள், எப்போதுமே ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. இந்த மாதிரி கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குன்னா மார்க்கெட் வந்து ஒரு கிளியரான ட்ரெண்டில் இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஈவன் மார்க்கெட் வந்து கரெக்ஷனில் இருக்கும், ஆனால் ஒரு பிரேக் அவுட் ஆகிடும். பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்பியும் ட்ரெண்டு போயிடும். பட் ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் சொல்லுவோம், வித்தின் ஒரே ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சுக்குள்ளே நேரவாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது எய்தர் அப் சைடும் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிட்டு போகும், டவுன் சைடும் பிரேக் அவுட் ஆகும், டபுள் சைடு பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போது ரைட்னா வந்து மார்க்கெட் வந்து அந்த மாதிரியான ஒரு பிக்சரில் தான் இருக்குது பாருங்கள். ஓவராலாக அப் சைடில் இந்த ரெசிஸ்டன்ஸ் 24,320 335ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. பாட்டமில் 24,130ங்கிறது வந்து சப்போர்ட்டாக இருக்குது. வித்தின் லாஸ்ட் 3 டேஸை நேரோ ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு பாருங்க. சரி, இதில் நம்ம இன்னுமே கிளியராக கவனிக்க வேண்டியது இங்கேருந்து ரைஸ் ஆகுது பாருங்கள், இந்த ட்ரெண்டை கவனிக்கிறோம். ஏன்னா லாஸ்ட் 3 டைம்ஸ் வந்து இந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிருக்கு. அப்போ நாளைக்கு கீழே ஃபால் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 24,200 இருக்கும். செகண்ட் சப்போர்ட் இதை உடச்சி கீழே வந்துச்சுன்னா பாட்டம் இங்கேருந்து வருது பாருங்கள், இந்த சப்போர்ட் 24,135 137 இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்டே உடைச்சா மட்டுமே ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகும். அது வரைக்குமே இந்த கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. அதே நேரம் அப் சைடில் 24,340 350க்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டிலாவது பிரேக் அவுட் ஆகணும், அப் சைடில் பிரேக் அவுட் ஆகணும் இந்த இடத்துல. ஸோ நாளைக்கு இதை மட்டும் கவனித்து பாருங்கள். நாளைக்கு கொஞ்சம் வாலட்டாலிட்டியாக ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பார்க்கலாம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து டிசம்பர் 4th இருக்கும். அண்ட் ஆன்லைன் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் டிசம்பர் 4th இருக்கும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து டிசம்பர் 8th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தது சோழமண்டலம் ஃபைனான்ஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக ஒரு ஸ்ட்ராங்கான சைடுவேஸ் அப் ட்ரெண்ட். ஒவ்வொரு முறையும்
இந்த ட்ரெண்ட் நியர்பைல வரும்போது மார்க்கெட்டை பவுன்ஸ் பேக் ஆயிருப்பாங்க. இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல. ஸோ ஒரு டைமாவது பிரேக் அவுட் ஆயிருக்கு அந்த ட்ரெண்டு இல்லை. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுன்னா அப்போ பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 1080 இருக்கும். அதே நேரம் இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டையும் கவனிச்சு பாருங்க. இங்கேருந்து போது பாருங்க இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட். ஸோ இதுவுமே வந்து மீட் ஆகிற இடம் வந்து 1080. ஸோ 1080லேருந்து 1090 இந்த ஜோன் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் ஜோனாக இருக்கும். நீங்கள் பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இந்த லெவலுக்கு வரும்போது சேஃபஸ்ட்டாக எடுக்கலாம். அதே போல் ஹிந்துஸ்தான் யூனிலிவர், இது அந்த ஸ்டாக் வந்து ஃப்யூச்சரில் எடுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஹெச்ஏவில் பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு சேனலை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டே இருந்தது. ஓவராலாக வித்தின் இந்த சேனலுக்குள்ளே தான் என்டையர் ட்ரேடிங்கும் நடந்துருந்தது. இதில் நம்ம இந்த பாட்டம் அவுட்டில் இருக்கும்போதே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து அகெயின் 3000 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகும்ட்டு. ஸோ இதில் மார்க்கெட் வந்து இப்போ ரைட்னோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிருந்து வந்து இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்டிவ் லைன். சரி, நீங்கள் ஃப்யூச்சரில் வாங்கினோம்னா இம்மீடியட்டாக ப்ரைஸ் வந்து நகரணும். ஃப்யூச்சரில் இந்த பாயிண்டில் இருக்கும்போது தான் ப்ரைஸ் ஆனது இம்மீடியட்டாக அப்சைடு பவுன்ஸ் பேக் எடுக்கும். இந்த கார்னரில் தான் உடனே சடனாக வந்து ட்ரெண்டு சேஞ்ச் நடக்கும். இப்போ பாருங்கள், கண்டினியூஸாக ரைஸ் ஆனது கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் இம்மீடியட்டாக ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதா. அதே மாதிரி இந்த சப்போர்ட் லைனில் 2232 2235 இந்த ஜோனில் வரும்போது மட்டும்தான் ஃப்யூச்சரில் வித்தின் ஒரு 1 or 2 வீக்ஸில் ஷார்ப்பாக அப்சைடில் ரைஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல மேபி ஒரு 1 or 2 வீக்ஸ் அப்சைடில் ரைஸ் ஆகி திரும்பவும் கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை இந்த லெவலை வந்து நோட் பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வித்தின் ஒரு ஷார்ட் டைம்குள்ளே அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து கிடைச்சாதான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.